ஜேவிபியினுடைய கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவருடைய ஒரு பேட்டியை பார்த்தேன். சந்திரசேகரன் ஐயா அவர்கள் சொல்லுகிறார், குறிக்கட்டுவானில் இருக்கின்ற ஜட்டியை தான் புனரமைக்க போகின்றாரா? ஐயா, அது குறிக்கட்டுவான் ஜட்டி இல்லை, ஜெட்டி. ஜட்டிக்கும் ஜெட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஆட்சி இலங்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. கேவலம் ஜேவிபியினுடைய கடற்றொழில் அமைச்சர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் அவர்கள் பொறுப்பு வாய்ந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே குறிக்கட்டுவான் ஜட்டியை புனரமைக்கப் போகின்றேன் என்று சொல்லுகிறார். முதலில் அவர்களுக்கு ஜட்டிக்கும் ஜட்டிக்குமான வித்தியாசத்தை அறிந்து கொண்டு எமது மண்ணை ஆள்வதற்கு பிறகு சிந்திக்கட்டும். ஒரு வாரத்துக்கு முதல் இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து எமது மக்களினுடைய வாக்குகளால் பாராளுமன்றம் போயிருக்கிற இன்னொரு ஜேவிபியினுடைய எம்பி, அவருக்கு எழுவாய் பயனிலையோட தமிழ்ல ஒரு வசனம் கதைக்க தெரியாது, தம்பி இளங்குமரன், அவர் ஒரு கூட்டத்திலே பேசுகிறார். மக்களிடம் போய், மக்களே, நீங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுக்கு இதண்டியல் என்றால் நாங்கள் உங்களுக்கு இதண்டுவோம், நாங்களும் நீங்களும் சேர்ந்து இதண்டுவோம் என்றார். என்னையா இதன்றியல்? தமிழ்ல ஒரு வார்த்தை உங்களுக்கு கதைக்க தெரியாது, எழுவாய் பயலையோடு ஒரு வசனத்தை கதைக்க தெரியாது. யாழ் என்ற கருவியை பாணர்கள் வாசித்த காரணத்தினால் எமது மாவட்டத்திற்கு யாழ்ப்பாணம் என்ற பெயர் வந்தது. ஆனால் அந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து இதண்டுகின்ற எம்பிமார், ஜட்டிக்கும் ஜட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத அமைச்சர்கள், இந்த ஆட்சி செய்கின்ற குரங்குகளில் தான் தப்பிருக்கிறது. மக்கள் சிந்திக்க வேண்டும். இது யார் இழைத்த தவறு? எங்களுடைய மக்கள் இழைத்த தவறு. நான் வேதனையோடு சொல்லுகின்றேன், நமது தமிழ் மக்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. புதிதாக ஒன்றை கண்டால் கொஞ்சம் வெள்ளையும் சொல்லையுமா கண்டு அதுக்கு பின்னுக்கு போடுவினம். முதிய டக்ளஸ் தேவானந்தான் ஒரு ஐயா இருந்தார், கடத்தி கொண்டு கற்பழிச்சு கொண்டு காணாமலாக்கி கொண்டு அவருக்கு பின்னுக்கு ஒரு கூட்டம் போச்சு. அதே கூட்டம் யானையில வந்த அக்கா அக்கா விஜயகலாக்கு பின்னுக்கு போச்சு. பிறகு வெள்ளையும் சொல்லையுமா அண்ணன் அங்கே அண்ணா வந்தார். இன்னைக்கு அண்ணைய காணையில அண்ணா அண்ணா அங்கே அண்ணான்னு ஒரு கூட்டம் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு அந்த அண்ணாவை காணையில. இப்ப அனுரமாமா வந்திருக்கிறார். இவரும் நாளைக்கு போய் விடுவார். ஆனால் இவர்களோடு சேர்ந்து எமது மண்ணும் பறிபோய்க் கொண்டிருக்கிறது. எமது மக்கள் சிந்திக்க வேண்டும். சில வருடங்களுக்கு முதல் தமிழனுக்கென்று இருந்த மாவட்டங்கள் 8: யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை. இன்று அம்பாறையில் திருகோணமலையில் முக்கால்வாசி போச்சு. வடக்கிலே வவுனியாவில், முல்லைத்தீவில், மன்னாரில் கால் வைத்து விட்டார்கள். மிஞ்சி இருப்பது யாழ்ப்பாணமும் கிளிநொச்சியும். எமது மக்கள் சிந்திக்க வேண்டும். இந்த வளமான தீவகத்தில், ஆழக்கடலெங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி செய்த தீவகத்தில் நாளைக்கு உங்கள் படகுகள் மீன்பிடிக்க வேண்டுமா? நாளைக்கு இத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கின்றீர்கள் என்றால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த தீவகத்தில் ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆளப்போகிறது. ஊர்காவத்துறையிலே அண்ணன் அன்னலிங்கம் அன்னராசா தலைமையில் எமது சைக்கிள் வெற்றி வாகை சூடட்டும். வேலடையில் சகோதரன் நாவலன் தலைமையில் எங்கள் கொடி பறக்கட்டும். தீவகம் எங்கும் எமது தமிழர் சேனை சைக்கிளில் வெற்றி முழக்கமிடட்டும். அவ்வாறு இட்டால் மாத்திரம்தான் இந்த மண்ணில் இனம் வாழும், தமிழ் ஆளும். அந்த வகையில் எமது மக்கள் சைக்கிள் சின்னத்திற்கு பேராதரவு வழங்கி தன்மான தமிழர்களினுடைய ஆட்சி, விலை போகாத ஆட்சி இந்த மண்ணில் மலர நீங்கள் பேராதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டு, தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தலைவன் வகுத்த வழியில் அணிவகுத்து செல்லடா என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.